எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இந்த டிஎன்பிசி எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் எனக்கு கவர்ந்த ஸ்டோரி, ஒரு இன்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்டோரி. நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கும் மோட்டிவேட் ஆகும். அது மாதிரியான ஸ்டோரி இது. இதுக்கு முன்னாடி ஒரு தம்பியோடதை நான் போட்டிருப்பேன். இவங்க பேர் துர்கா எஸ். 30 years ஓல்டு, சரிங்களா. மேரிட். இவங்க கல்யாணம் ஆனவங்க. இவங்களுடைய பள்ளி படிப்பு அரசு உதவி பெறும் ஒரு ஸ்கூல்லையும், அதே மாதிரி கல்லூரி படிப்பை அரசு பெண்கள் கலை கல்லூரிலையும் முடிச்சிருக்காங்க. மன்னார்குடி, சரிங்களா, இவங்களுடைய நேட்டிவ் அப்படின்றது. தகப்பனார் பெயர் சேகர். இவங்க ஒரு 2-3 வருஷமாக இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்காக படிச்சிருக்கிறாங்க. 2020 டிஎன்பிசியோடைய குரூப் 4 எக்ஸாம் 2022 நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2023 நடந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டம், முதல் முயற்சியிலேயே அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கேட்டகரியில் அவங்க தான் மாநிலத்திலேயே முதல் இடம். இதெல்லாம் கூட எனக்கு பெருசாக இன்ஸ்பயர் ஆகலை. என்ன இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு பழங்குடியின பெண், ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அந்த கேட்டகரியை சார்ந்தவர், ஒடுக்கப்பட்டதிலும் ஒடுக்கப்பட்டவராக இருக்கக்கூடியவங்க, சரிங்களா. மன்னார்குடி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஊர். அந்த ஊரில் அவங்க அப்பா நகராட்சியில் துப்புரவு தொழிலாளர், சரிங்களா. துப்புரவு தொழிலாளர்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சானிட்ரி ஒர்க்கர், சாலையை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாதவங்க. அவங்க குழந்தைய, ஒரே பெண், இவங்க படிக்க வச்சுருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அவங்களுடைய பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிலையும் சேர்த்து படிக்க வச்சுருக்கிறாங்க. திருமணம் ஆயிடுச்சு. 30 years ஓல்டு. 2 குழந்தைங்க இருக்குது. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க இவங்களுக்கு. அரௌண்ட் ஒரு 5 to 6 years ஓல்டு. இன்னொரு குழந்தைக்கு 7 வயசு 8 வயசு அது மாதிரி இருக்குங்க. என்னென்னா, இப்போ நிறையா ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. அதெல்லாம் நீங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க 2 பெண் குழந்தைய வச்சுட்டு படிச்சிருக்கிறாங்க, சரிங்களா. என்னென்னா, இவங்க சமூகத்தில் நம்ம தீண்டாமை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் படிச்சிருப்போம். சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்ட்டு நீங்கள் படித்து தெரிஞ்சிருப்பீங்க. தீண்டாமைனா என்ன, புறக்கணிப்புனா என்ன அப்படின்ட்டு. இந்த தீண்டாமை அப்படின்னா என்ன அப்படின்றத பட்டு தெரிஞ்சவங்க தான் துர்கா. அந்த புறக்கணிப்பு, அவமதிப்பு இதெல்லாம் கண்கூட பார்த்து வளர்ந்தவங்க. நான் பொதுவாகவே பெரிய ஒரு கல்லூரியில் படிச்சிருக்கேன், சரிங்களா. இந்தியாவிலேயே டாப் காலேஜ். நிறைய அறிவாளிகள், மேதாவிகள், நியூட்டன், ஐன்ஸ்டீன் இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. நான் நியூட்டன், ஐன்ஸ்டீன் சொல்கிறது அந்தளவுக்கு புத்திசாலிங்க இருக்கக்கூடிய இடம். எப்பயுமே அந்த அது மாதிரியான அறிவு பெருசாக கவர்ந்ததே இல்லை. இப்போ கூட இது டிஎன்பிசி குரூப் 2 டாப்பர்ஸ் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, எந்த போஸ்ட் நான் எடுக்கிறது அப்படின்ட்டு. எனக்கு அதை சார்ந்து கொஞ்சம் அறிவு இருந்ததுனால ஓகே, எந்த போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுடைய ஸ்டோரி கேட்பேன், எப்படி படிச்சிங்க, எங்கே படிச்சிங்க அப்படின்ற விவரம். அப்படி கேட்டப்போ இவங்க சொன்னது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. என்னென்னா, நிறைய பேர் இந்த எக்ஸாம் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க, ரொம்ப போராடி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் துர்காவுடைய வெற்றி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பல தலைமுறையுடைய போராட்டம். அதை அவங்க சமூகத்துக்கு சார்ந்து இவங்க போராடி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பழங்குடியின பெண் ஒரு தேர்வு எழுதுறதே ஒரு பெரிய போராட்டம் தான். அதில் வெற்றி பெறுவது அப்படின்றது அது எல்லாத்தையும் விட மீறின ஒரு செயலாக இருக்கும், சரிங்களா. என்னென்னா, இந்த டிஎன்பிசி இந்த அமைப்பின் மீது எப்பயும் நிறைய பேருக்கு நிறைய கோபங்கள் இருக்கும். எனக்கும் கோபங்கள் நிறையா இருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்ததுனால, வெறும் 50 ரூபா அப்ளிகேஷன் போட்டு இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்ததுனால, ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒளிந்து நலிந்து வாழக்கூடிய அது ஒரு பெண்ணை முனிசிபல் கமிஷனர் அப்படின்ற நாற்காலியில் உட்கார வச்சாங்க இல்லைங்களா. அப்போ எனக்கு டிஎன்பிசி மேலே இருக்கக்கூடிய எல்லா கோபங்களும் போய் ஒரு பெரும் மதிப்பு வந்துடுச்சு. ஒரு பெண்ணுக்கு சமூகத்தில் ஜாதிய முறையிலும் சரி, அப்புறம் பால் பேதத்துலேயும் சரி, ஒடுக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய இடத்துல இருந்து ஒரு பெண்ணை, ஒரு பழங்குடியின பெண்ணை, அதுவும் அவங்க அப்பா துப்புரவு தொழிலாளியாக வேலை செஞ்ச அதே அலுவலகத்தில் அந்த நகராட்சியோடைய ஆணையாளராக உட்கார வைக்கிறாங்க இல்லைங்களா. அதுதான்
உண்மையான சமூக நீதி ஜெயிச்ச இடமா நான் பார்க்குறேங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவங்க அப்பா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்பங்க, சரிங்களா? ஸோ இவங்க தான் அந்த பெண், எஸ். துர்கா, நகராட்சி ஆணையர், சரிங்களா? ஸோ இதில் வெற்றி கதை தான். இதில் என்ன துன்பவியல் நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துர்காவோட அப்பா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சாலை விபத்தில் இறந்துட்டார். அதாவது அவங்க பெண் வந்து அந்த முனிசிபல் கமிஷனர் அப்படின்ற நாற்காலியில் உட்காரத பார்க்குறதுக்கு முன்னாடியே. ஸோ டிஎன்பிசி மீதான என்னோடய கோபத்தோடைய புதிய கணக்கு இப்போ துவங்க ஆரம்பிக்குது. நீங்கள் 100 நாற்காலிகள் அப்படின்ட்டு ஜெயமோகன் எழுதின ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த கதையை படிச்சிங்கன்னா தெரியும். இந்த நாயாடி அப்படின்ற ஒரு பழங்குடியின ஒரு அதிகாரி, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பார். அவர் படக்கூடிய கஷ்டங்களை வந்து ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார் அவர், ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி பல பேருடைய கனவு டிஎன்பிசியில் ஒரு முனிசிபல் கமிஷனர் ஆகணும் அப்படின்றது. அந்த கதை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப எனக்கு பூரிப்பாக இருந்தது.